மாண்புமிக்க இளைஞர்களை, இனிய நாள் 17/5/2025 வியாழன். ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி 107. அழகும் அவலட்சணமும். லாவோட்சு அழகை பற்றி குறிப்பிடுகின்ற போது, அழகு எப்போது அழகு என்று உணர்கிறோமோ அப்போது அவலட்சணமும் ஆரம்பமாகி விடுகிறது என்று குறிப்பிடுகின்றார். ஒன்றை நாம் அழகு என்று சொன்னால் அழகற்ற ஒன்றும் இருக்க வேண்டும் என்பது பொருள். ஒன்றை இனிமை என்று வரையறுத்தால் இனிமேற்றதும் இருக்க வேண்டும் என்பது பொருள். ஒன்றை ஒளி என்று சொன்னால் ஒளியற்ற தன்மையும் இருக்க வேண்டும் என்பது சூட்சுமம். அழகு என்பதை நாம் வரையறுத்தால் அவலட்சணம் என்பதை நாம் வரையறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்றை அழகு என்று பெருமையாக புகழ்ந்தால் இன்னொரு நேரத்தில் எதையாவது ஒன்றை அவலட்சணம் என்று கூறி முகம் சுளிக்க வேண்டியதாக இருக்கும். உண்மையிலேயே அழகு என்பதோ அவலட்சணம் என்பதோ இயற்கையில் இல்லை. அதற்கான இலக்கணங்களை நாம் தான் வரையறை செய்கிறோம். பார்ப்பவன் விழிநிலையில் அதை பற்றிய கருத்து இருக்கிறது. அவலட்சணமாக இருக்கலாம். ஒருவருக்கு அருவருப்பை தருவது இன்னொருவருக்கு சுறுசுறுப்பை தரலாம். காரணம், ஒவ்வொருவரும் ஓர் அகராதியை தன் கரங்களில் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் சோழ நாட்டை பற்றி கம்பர் கூறுகின்ற போது, வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருநர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மை இல்லை பல கேள்வி ஓங்கலால் என்று குறிப்பிடுகிறார். கலில் ஜிப்ரான் கூறுவது உண்டு, அழகும் அவலட்சணமும் தன் உடைகளை களைந்து விட்டு நதியில் குளிக்கச் சென்றன. திரும்பி வந்தபோது இரண்டும் மாறி மாறி அழகு அவலட்சணத்தின் உடையையும் அவலட்சணம் அழுக்கின் உடையையும் அணிந்து கொண்டன என்று. இது ஓர் உருவக கீற்று. அவலட்சணம் அதிகமாக அழகாக தோற்றமளிக்கக்கூடும் என்பதுதான் உலகியல் யதார்த்தம். அவலட்சணம் அதிகமாக அழகாக தோற்றமளிக்கக்கூடும் என்பதுதான் உலகியல் யதார்த்தம். ரிச்சர்ட் மேக்லின் ஒரு கதை கூறுவது உண்டு. ஒரு தவளையும் தங்க மீனும் சந்தித்து கொண்டன. தங்க மீன் தவளையை பார்த்து, நீ எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறாய், நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் பார் என்றது. என் மேனியை பார், நான் எப்படியெல்லாம் பளபளக்கிறேன், சூரிய ஒளி என் உடம்பில் பட்டு எப்படியெல்லாம் மின்னுகிறது, என்னை பார்த்து உனக்கு பொறாமையாக இல்லையா என்று கேட்டது. அதற்கு தவளை சொன்னது, உன்னை இயற்கையே அப்படி படைத்திருக்கிறது, என்னை இயற்கை வேறு விதமாக படைத்திருக்கிறது. எனது இருப்பில் நான் நிறைவு கொள்கிறேன், என் உறவில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், நான் என்னை உன்னோடு எப்படி ஒப்பிட முடியும் என்றது. மீன் தவளையை ஏளனம் செய்து கொண்டே இருந்தது. மீன் தண்ணீரை விட்டு வெளியே வந்தது. சூரிய ஒளி அதன் மேல் பட்டு எதிரொலித்தது. அப்போது அக்கறையில் நின்று கொண்டிருந்த கொக்கு லாபகமாக தங்க மீனை கவ்விக்கொண்டு மேலே சென்றது. தவளை போய் வா நண்பா என்று வழி அனுப்பி வைத்தது. எது பெருமையாக இருக்கிறதோ அதுவே ஆபத்தாக இருக்கலாம். எது பெருமையாக இருக்கிறதோ அதுவே ஆபத்தாக இருக்கலாம். எது இருப்பு வைத்திருக்கிறதோ அதுவே கனமாகவும் ஆகிவிடலாம். எது மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கிறதோ அது துயரமாக முன்வந்து சந்திக்கலாம். இது உலக நீதி. வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.